சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தத்துவமசினா என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா கோவில்கள்லயும் வாசல்ல அந்தந்த தெய்வத்தோட பேர் தான் இருக்கும். ஆனா சபரிமலையில மட்டும் 18 படி ஏறி கொடிமரம் தாண்டுனதும் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு எழுதாம தத்துவமசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன் இந்த தத்துவமசின்னு எழுதப்பட்டிருக்கு? அதோட பொருள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். 41 நாட்கள் விரதம் இருந்து சிவனோட அம்சமான 3 கண்கள் கொண்ட தேங்காயில திருமாலோட அம்சமான பசுவோட நெய்ய கொண்டு நிரப்பி இருமுடி கட்டி சைவ வைணவ சங்கமமாம் ஐயப்பன் சன்னிதானம் நோக்கி நாம பயணம் செய்றோம். எருமேலியில தொடங்கக்கூடிய நம்ம பாத யாத்திரை பல கரடு முரடான வழித்தடங்களான அழுதை, கல்லிடுங்குன்று, உடும்பாறை, இளவந்தோடு, கரிவளந்தோடு, கரிமலை, சிறிய யானை, பெரிய யானை வட்டம் வழியா பம்பையில வந்து சேர்ந்து நீராடுறப்போ நம்ம வாழ்க்கையில நம்மள சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளோட முற்பிறவி கரும வினை அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கினது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். உண்மையும் இதுதான். அதுக்கப்புறமா பம்பை கணபதிய வணங்கி அவரோட அருளோட நீலிமலை ஏறுறப்பவே நம்மளோட உயிர் ஏங்க ஆரம்பிக்கும். ஐயப்பன பார்க்கறதுக்காக சுவாமியே சரணம் ஐயப்பா, தேக பலம் தா, பாத பலம் தான்ற சரண கோஷத்தோட அப்பாச்சி மேடேறி மரக்கூட்டம் புகுந்து ராமனால பாவ விமோச்சனம் பெற்று சபரி வரக்கூடிய பக்தர்களை காத்தருளக்கூடிய சபரி அன்னைய வணங்கிட்டு சபரி பீடம் தேங்காயை உடைச்சி கன்னிமார்கள் சரங்களை குத்தி நாம நடைபோட நம்மளோட கண்கள்ல தெரியும் சன்னிதானத்தோட விண்ணகம் அதிரக்கூடிய சரண கோஷம். நம்ம உயிரை ஐயப்பனை நோக்கி இழுக்கக்கூடிய காற்றில் தவழ்ந்து வரக்கூடிய நெய் மனமும் கற்பூர ஆழி மனமும். சன்னிதானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல கற்பூர ஆழி முன்னாடி நின்று வணங்க வேண்டியது சன்னிதானம் முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய குதிரை வாகனத்தையும் வணங்கணும். குதிரை சாஸ்தாவோட வாகனம்ன்றதுனால அது கொடிமரத்துக்கு மேல வைக்கப்படல. குதிரை கொடி மரத்துக்கு மேல இருக்கிறதோட பொருள் குதிரைகளை நாம அதோட கண்கள்ல திரை கட்டி தான் அதை நாம எந்த வேலைக்குமே பயன்படுத்துறோம். கண்கள் திரை போட்ட குதிரைய வண்டியில கட்டினா அது நாம சொல்லக்கூடிய திசை நோக்கி செல்லும். திரை இல்லாத குதிரை அதோட போக்குல தான் போகும். நம்ம சொல்றத அது கேட்காது. நம்மளோட மனமும் ஒரு குதிரை மாதிரி தான். எங்கெங்க ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய குதிரை மாதிரி நம்மளோட மனதிற்கும் திரை போட்டு மனச ஒருமுகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்கள விட்டுட்டு 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பிராணன்கள், மனது, புத்தி, ஆங்காரம் இது எல்லாத்தையும் கடந்து 18 நிலைகளையும் கடந்து 18 படிகள் ஏறி சன்னதி முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தை வணங்கி சுற்றி வந்து சன்னதிக்கு முன்னாடி எழுதப்பட்டு இருக்கக்கூடிய தத்துவமசி அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு நாம ஐயனை தரிசனம் செஞ்சுட்டு நாம கொண்டு வந்த நெய் தேங்காயை உடைச்சு அபிஷேகம் செய்யறப்போ கடினமான தேங்காயோட ஓடும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பழுப்பான உரையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெண்பருப்பும் மனிதனோட 3 குணங்களான தாமச, ராஜச, சத்வ குணங்களை குறிக்குது. இந்த 3 குணங்களையும் ஐயப்பன் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நிர்குணமான நிலையில நம்மளோட ஆத்மாவை பரமாத்மாவோட கலக்க செய்யணும். அப்போ நம்ம உணர்வோம் தத்துவமசி அப்படின்றது நீயே நான், நானே நீ. இதுதான் தத்துவமசி. சபரிமலை செல்றவங்க அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக சுற்றுலாவா செல்லாம முக்தியை நோக்கின ஒரு பயணமா செல்லுங்க. பரம்பொருளோட கலந்துடுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரிமலையில் ஐயனை நீ காணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னும் ஐயப்பனை பற்றின நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.